எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம்முடைய உடல் என்பது பல்வேறு உறுப்புகளால் கட்டமைக்கப்பட்டுள்ள ஒரு அமைப்பு. இதில் அனைத்து உறுப்புகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டதாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதாவது ஒரு உறுப்பு இயங்க மற்ற உறுப்புகள் அனைத்துமே நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உதவி கொண்டிருக்கின்றன. பொதுவாக நவீன மருத்துவங்களில் நோய்களை ஒரு குறிப்பிட்ட உறுப்பு சார்ந்தே அறிகின்றார்கள் மற்றும் நோயாளிகளுக்கு அறிவிக்கின்றார்கள். அதாவது இது இதய நோய், இது சிறுநீரக கோளாறு, இது கல்லீரல் சார்ந்த ஒரு நோய் என்று. ஒரு நோயை பொதுவாக குறிப்பிடுவதற்கு வேண்டுமானால் இது உதவலாம். ஆனால் அந்த நோயை பூரணமாக குணப்படுத்துவதற்கு அந்த குறிப்பிட்ட உறுப்பை மட்டுமே சார்ந்த அணுகுமுறை என்பது உதவ முடியாது என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்வோம். மாறாக அந்த குறிப்பிட்ட உறுப்பின் இயக்கத்திற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையும் சிகிச்சைக்கு உட்படுத்தி நாம் சரிப்படுத்த வேண்டும். அதாவது அந்த குறிப்பிட்ட உறுப்போடு மற்ற உறுப்புகள் எந்தெந்த வகைகளிலெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கின்றதோ அந்த தொடர்புகளையெல்லாம் நாம் ஒழுங்குபடுத்தினால் மட்டுமே அந்த குறிப்பிட்ட உறுப்பை பூரணமாக சரிப்படுத்தி இயங்க வைக்க முடியும். ஒரு உதாரணம் மூலம் இதனை இன்னுமே தெளிவாக நாம் விளங்கிக் கொள்வோம். கேஸ்ட்ரோஈசோஃபேகல் ரெஃப்ளெக்ஸ் டிசீஸ் என்று சொல்லப்படக்கூடிய அமில எதுக்களிப்பு நோயை எடுத்துக்கொள்ளலாம். இது பொதுவாக வயிறு சார்ந்த உணவு குழாய் சார்ந்த நோய் என்று குறிப்பிடப்படுகின்றது. அதாவது வயிற்றில் இறங்கும் உணவை ஜீரணிப்பதற்காக அங்கே சுரந்திருக்கக்கூடிய மிகவும் செறிவுமிக்க ஜீரண அமிலங்கள் வயிற்றுக்கும் உணவு குழாய்க்கும் இடையே இருக்கக்கூடிய திறந்து மூடக்கூடிய ஒரு சுருக்குப்பை போன்ற அமைப்பை கடந்து உணவு குழாயில் மேலேறி அங்கே அமில வெப்பத்தை உமிழ்ந்து புண்களை ஏற்படுத்துவதே அந்த நோயினுடைய தன்மை. நெஞ்செரிச்சல், மார்பு வலி, உணவு குழாயில் புண்கள் ஏற்படுதல், அந்த புண்களால் உணவு குழாய் சுருங்கி சுவாசம் சம்பந்தமான பல்வேறு குறைபாடுகள் ஏற்படுதல் போன்ற பல தொந்தரவுகள் அந்த நோயினுடைய அறிகுறிகளாகும். இப்போது வயிறு சார்ந்த நோய் என்று அறியப்படும் அந்த நோயை சுகப்படுத்த வேண்டுமானால் வயிறு என்ற உறுப்பிற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவி செய்யக்கூடிய உறுப்புகளை அறிய வேண்டும். அந்த உறுப்புகள் எல்லாம் எந்தெந்த வகைகளில் வயிற்றின் இயக்கத்திற்கு சக்தி அளித்து கொண்டிருக்கின்றன, உதவி கொண்டிருக்கின்றன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அமில எதுக்களிப்பு நோயை பூரணமாக நாம் குணப்படுத்த முடியும். மேற்சொன்ன இந்த வழிமுறைகளுக்கான ஞானங்கள் எல்லாம் பூரணமாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ வழிமுறை அக்குபங்சர் மருத்துவ முறை என்பதை இங்கே நாம் அனைவரும் அறிந்து கொள்வோம். அந்த வகையில் அக்குபங்சர் மருத்துவ புரிதல்களின் அடிப்படையில் கல்லீரலுக்கும் மண்ணீரலுக்கும் இடையே நடக்கும் சக்தி பரிமாற்றம், இதயம் மற்றும் மண்ணீரலுக்கு இடையே நடைபெறும் சக்தி பரிமாற்றம், கல்லீரலுக்கும் இதயத்திற்கும் ஒரு சக்தி பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது அது, பின்னர் மண்ணீரலுக்கும் வயிற்றுக்கும் இடையே நடக்கும் உயிராற்றல் பரிமாற்றம் மற்றும் மண்ணீரலும் வயிறும் தங்களுடைய இயக்கங்களுக்காக பிரபஞ்ச சூழலிலிருந்து கிரகிக்கக்கூடிய உயிர்க்கூறுகள் இவைகளை எல்லாம் சோதித்து அவைகள் அனைத்திற்கும் இடையேயான சக்தி பரிமாற்றத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை அறிந்து கொண்டு அதனை ரசாயன மருந்துகள் எதன் துணையின்றியும் உடல் இயற்கைக்கு முரண்பாடுகள் இல்லாத அக்குபங்சர் மருத்துவ நுட்பங்களை பயன்படுத்தி சரி செய்கின்றோம். இதனால் வயிறு என்ற உறுப்பின் இயக்க சக்தி முழுமைப்படுத்தப்பட்டு அதனுள் சுரக்கும் ஜீரண அமில சுரப்புகள் ஒழுங்கமைந்து அமில எதுக்களிப்பு பிரச்சனைக்கு ஒரு சுகமான தீர்வு கிடைக்கின்றது. SP1, SP5, LIV3, H7, SP2, ST36, K3 ஆகிய அக்குபங்சர் புள்ளிகள் எல்லாம் அமில எதுக்களிப்பு நோய் சிகிச்சையில் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய அக்குபங்சர் புள்ளிகள் என்பதை இந்த இடத்தில் நாம் அறிந்து கொள்வோம். மேலும் அக்குபங்சர் மருத்துவ கோட்பாடுகள் மூலம் வெறும் மருத்துவ சிகிச்சையை செய்வது மட்டுமின்றி அந்த நோய் ஏற்பட்டதற்கான உணவியல், வாழ்வியல் மற்றும் மன ரீதியான காரணங்களையும் ஒரு நோயாளிக்கு விளக்கி அதன் அடிப்படையில் அவருக்கு வாழ்வியல் ஒழுங்குகளை அறிவுறுத்தி அந்த நோய்த்தன்மை மீண்டும் எழுச்சி பெறாமல் இருப்பதற்கான வழிகாட்டல்களையும் கொடுக்க முடியும். அக்குபங்சர் மருத்துவம் என்பதை மனித குலத்தின் மீட்சிக்கான இறைவனுடைய கருணை, மன்னிப்பு மற்றும் நேர்வழிகாட்டலின் ஒரு தொகுப்பாகவே நாம் நினைக்க வேண்டும். இந்த அமில எதுக்களிப்பு பிரச்சனை குறித்தும் அதற்கான அக்குபங்சர் மருத்துவ அணுகுமுறை குறித்தும் இன்னும் அந்த நோய் கண்டவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வாழ்வியல் மற்றும் உணவு முறை ஒழுங்குகள் குறித்தும் விரிவான விளக்கங்களுடன் கூடிய ஒரு பதிவையும் ஏற்கனவே நாம் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். தேவையானவர்கள் அதை பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதன் இணைப்பு இந்த வீடியோவுடன் கொடுக்கப்பட்டிருக்கின்றது.